friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். இது செய்யிறதுக்கு 15 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. கிரேவி செய்ய நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி லெமன் பிழிஞ்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சுக்கோங்க. இப்போ நான் கடாயில கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோடைய தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கனோட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் சீரக பொடி. இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட இந்த பேஸ்ட்டை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் மெயினே தண்ணியில் குக் ஆகாது. சிக்கனு முழுக்க முழுக்க அந்த புதினாவும் அந்த கொத்தமல்லியோட இதில் தான் குக் ஆகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ சிக்கனை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. இருந்தாலும் அந்த புதினாலேருந்து கொத்தமல்லியிலேருந்து வர தண்ணியே இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் குக் ஆயிடுச்சு. ஸ்பைசி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கொத்தமல்லி புதினாவோட சாரெல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி ரொம்ப ஜூஸியாக ரொம்ப செம டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.